வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனலில் வந்து இன்றைக்கி வந்து என்ன பற்றி டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நிறைய பேருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் ரெண்டு பேட்சை வந்து இன்டர்வியூ வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்சில் நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். மிகப்பெரிய சந்தோஷம். உங்களோட வீடியோ நிறைய பார்த்துருந்தேன். பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதுக்காக தான் வீடியோவை நம்ம வந்து போட்டிருந்தோம். இதில் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஜென்ரலாக வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ சேவை சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட டவுட் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, வாட்ச் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் நம்ம அது என்ன எதுக்காக கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்கோமோ அந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோவுக்கு வந்து மறுபடியும் வேறு வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டிய என்ன டவுட் இருந்தாலும் சரி அதுக்கான வீடியோ வந்து எல்லாம் முழுமையும் போட்டிருப்பேன். நம்ம சேனலை மட்டும் வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு என்ன டவுட்டோ அந்த டவுட் போட்டிருப்போம். ஏன்னா வந்து நம்ம நேரில் வந்து அட்டன் பண்ணி அவங்க என்ன கொஸ்டின் என்ன டீட்டெயில் என்ன 2-3 மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் போட்ட விஷயம் தான் வந்து முழுக்க வந்துச்சுன்னு தான் சொல்ல வரணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கேட்டாங்க. என்கிட்ட கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின். அந்த 10 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டாங்க எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு 2-3 பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணும்போது நானும் சரி என்னமோ அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு உட்காந்துட்டே இருக்கிறோம் இன்டர்வியூ ஹாலில் போயிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் போகிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். அந்த இடத்துல இன்டர்வியூ ஹாலில் வந்து முன்னாடி போன உடனே கேட்டில் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. 12:30க்கு ஷார்ப்பாக உள்ளே விட்டுட்டாங்க. 12:30க்கு ஷார்ப்பாக உள்ளே விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, லஞ்சு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து உட்கார வச்சுட்டாங்க. அந்த 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகி போச்சு, இரிட்டேட்டிங்காக ஒரு மாதிரி போச்சு. ஆனால் வந்து நம்ம கரெக்ட் டைம் தான் நமக்கு போனோம். ஆனால் வந்து அவங்களோட லஞ்ச் டைம் இருக்கிறனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, முடிச்சுட்டு வந்து 2 மணிக்கு 2 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு 2வது இடத்துலேயே என் பேர் வந்துருச்சு லிஸ்ட்டு டோக்கன் நம்பரு. அந்த டோக்கன் நம்பர் வச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. முன்னாடியே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நிறைய சொதப்பல் வந்து நிறைய பேர் பண்ணாங்க. இது என்னென்ன சொதப்பல் வேணான்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் பட் இருந்தாலும் அங்கே போய் நிறைய பேர் சொதப்பல் பண்ணாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரீச் ஆயிருக்காது. அதனால் வந்து பார்த்தா சொதப்பல் வந்துட்டு தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து முழுசாக பார்த்துருங்க. ஏன்னா வந்து டாக்குமெண்ட்டில் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு நம்ம போட்டிருக்கோமோ இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம் அந்த இடத்துல அது மாரி பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் ஆப்சண்ட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற இடத்துல வந்து 40 பேர் மேலே வந்து ஆப்சண்ட்டு. 60 பேர் பர்சன்டேஜ் வந்து தான் வந்திருந்தாங்க. இதில் 40%ல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா இந்த மார்க் ஷீட் அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்கும். ஆனால் வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து என்னென்னா ஒன்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போக விட்டாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிசி தேவையில்லை, டிசி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி டிசி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோவே. மார்க் ஷீட் எடுத்து போகாமல் போயிட்டாங்க. மார்க் ஷீட் எடுத்து போனதுக்கப்புறம் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் போகல, தமிழ் வழி சான்றிதழ் எடுத்து போகல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போனாங்க. எல்லாம் வந்து ரிட்டர்ன் போயிட்டு வந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேராக பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிரமம் இல்லாமல் நேராக போனோம். நேராக போய் உட்காந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன டாக்குமெண்ட் என்ன இது கொடுத்தோம் காட்டினாங்க, வெரிஃபை பண்ணாங்க. வெரிஃபை பண்ணிட்டு டேரெக்டாக உள்ளே விட்டாங்க. கரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் இன்டர்வியூக்கும் அங்கேயோ போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஆனால் பட் வந்து அங்கே உட்கார வச்சது தான் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கான வீடியோ வந்து நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். அது வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அப்ளிகேஷன் என்ன போட்டிருக்கோ அந்த ஃபோட்டோ தான் வேணும். ஏன்னா வந்து அங்கே மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க, ஃபேஸை வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓகேனா தான் டிக் அடிக்கிறாங்க. அதனால் செக் பண்ணிக்கோங்க, எடுத்து போயிருங்க. இப்போ வந்து எங்கிட்ட கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 10 கொஸ்டின் கேட்டாங்க. 10 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3வது கொஸ்டின் வரும்போது வந்து ரொம்ப இதாக சொல்லிட்டாங்க. எப்படின்னா ரொம்ப லோவாக கொஸ்டின் கேட்டாங்க. அதான் எனக்கு வந்து சிரமமாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணோம் இல்லையா. கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மேக் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து பல மணி நேரம் உட்காந்து வந்து மெனக்கெட்டேன். அந்த மெனக்கெட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்தேன். ஆனால் பட் வந்து நான் இன்னும் நாலேஜ் வளர்த்திக்கலாம், நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு போனேன். ஆனால் கேட்டது எனக்கு சுலபமாக தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டாங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொன்ன உடனே மூஞ்சி ரியாக்ஷன் வந்து அவங்க சிரிப்பு கலை வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் பற்றி கேட்டாங்க. கூட்டுறவு அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து கடைக்கெலாம் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் கடைக்கெலாம் ரெகுலராக போவோங்க, போயிட்டு இது வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். போனதுக்கப்புறம் என்னென்ன போடுவாங்கன்னு சொன்னாங்க. கடையில் இருக்கிற நம்ம அந்த லிஸ்ட்டு போடுவாங்கள்ல அது சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து விலையில்லா அரிசி கொடுக்குறாங்க, கோதுமை வந்து விலையில்லா அரிசி கோதுமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி, அந்த சர்க்கரை, பருப்பு,
சமையல் எண்ணெய் மண்ணெண்ணெய் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னாங்க. அடுத்த கொஸ்டின் டேரெக்டாக போனாங்க. எண்ணெயோட ரேட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி என்ன ரேட் என்னன்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் என்ன ரேட்டுன்னு அதுக்கான இது பதில் சொன்னேன். அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாக வந்து மாவட்ட ஆட்சியர் யாருன்னு கேட்டாங்க உங்கள் மாவட்டத்தில். அப்போ மாவட்ட ஆட்சியர்னு கேட்ட உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் பேர் சொல்லிட்டேன். நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தின் சிறப்புன்னு சொன்னாங்க. என் மாவட்டத்தில் வந்து நான் ஆல்ரெடி சிறப்பு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஒரு போட்டிருப்பேன். அந்த வீடியோ முழுசும் பார்த்த உடனே உங்களுக்கு எனக்கு அந்த சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பிரமிச்சு போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் எதுக்கு இருக்குமா கொஸ்டின் அப்படின்ற மாதிரி அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. குண்டால்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த வியாபாரம் பண்ணுறவங்க அந்த மாதிரி இது பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா ரேஷன் ஷாப்பில் வந்து குண்டால்ன்றது ஒரு 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 மூட்டை அரிசின்றதோட விலை வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்றது தான் குண்டால். இது மட்டும் நம்ம பார்க்காம விஷயம். அது வந்து பேக்கருக்கு வர வேண்டிய கேள்வி. ஆனால் பட் வந்து நம்மகிட்ட அதை கேட்டாங்க. அதுக்கு ஒரு குண்டால் எவ்வளோன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சிஎஸ் சென்டரில் ஒரு இப்போ இது பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே சிஎஸ் சென்டர் அப்படின்னு சொன்னோடனே சரி அதை பற்றி எப்படி வருமானம் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போலாம் நிறைய வந்து ஒர்க் வருதா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஓப்பனிங் டைமில் தான் நிறைய வந்து டாக்குமெண்ட்லாம் நிறைய கேட்பாங்க. அந்த டைமில் தான் தேவைப்படும். மற்ற டைமில் வந்து நார்மலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சொன்னோடனே சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போனேன். எனக்கு அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டு இது பண்ணும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போனோம். அது மட்டும் இல்லாமல் நிதியமைச்சரை பற்றி கேட்டாங்க. நிதியமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க என்கிட்ட. அது கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரிப்பா ஓகேப்பா அப்படின்ட்டாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படி வந்துட்டேன். இதுதான் நடந்த விஷயம். ஆனால் பட் வந்து நான் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஹால் வந்து என்னென்னா புதுசாக வந்து ஆல்ட்ரேஷனாக நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் வந்து என்னென்னா இதில் அப்ளிகேஷனில் போட்டுக்கிற நேம் வேறு. ஆனால் பட் வந்து ஆளோட மண்டபத்தோட நேம் வந்து வேறு இருந்துச்சு. ஆல்ரெடி நான் வந்து போன வருஷம் போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா போன இதில் போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். நிறைய பேர் வந்து தெற்கு திருநாடி வேறு பக்கம் இந்த பக்கத்தில் போயிட்டு வந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னடா மண்டபம் தப்பாக வந்துட்டுங்களா இல்லை வேறு இடத்துக்கு வந்தாங்களா அப்படி மாதிரி தோணுச்சு. ஆனால் பட் வந்து 160% வந்துருக்குறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையை வந்து லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. உங்கள் பக்கமாக இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிஸ்ட்டு வந்து பிரிக்க சொல்லுவாங்க. அந்த 5 லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன சௌகரியமாக இருக்கோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ரேண்டமாக வந்து பார்த்துட்டு போயிருங்க. உங்கள் ஏரியாக்குன்னா ஒரு ஏரியாக்கத்தில் ஃபஸ்ட்டு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்பு போட்டுட்டு இருந்தாங்க. எந்த ரேஷன் ஷாப்பில் தான் வாண்டடுன்ட்டு. இப்போ வந்து என்னென்னா அந்த கூட்டுறவு சொசைட்டி இருக்குல்ல அந்த சொசைட்டி கீழே வந்து வாண்டடுன்னு சொல்லிட்டு கவுண்ட் மட்டும் போட்டுறாங்க. ஆனால் பர்டிகுலராக அந்த எந்த லொக்கேஷன் போடாமல் அப்படியே கொடுத்துருந்தாங்க. இது மட்டும்தான் நடந்த விஷயம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் யாராச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிஎம்எஸ் தமிழா சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட்ஸாக போடுங்க. உங்கள் வீடியோ வந்து வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவை நம்ம சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம். வேறு ஏதாச்சும் கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேவை சேனலில் வந்து நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற கிட்டத்தட்ட 10 வீடியோ போட்டிருப்போம். 10 வீடியோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பை பை.